பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட்டில் ரூ. 220 ரூ. 180 ரேட்டு. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டி சூப்பராக நிறையாவும் கிடைக்கும். அது மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு எண்ணெய் சட்டி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயிலில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். 2 பல்லு பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒரு 4 நிமிஷம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி தனியாக ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், 1 நட்சத்திர சோம்பு, 1 துண்டு அளவுக்கு பட்டை, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த பேஸ்ட்டை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்துக்கிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 10 முந்திரி பருப்பை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். போட்ட பன்னீர் எடுத்து இது கூட சேர்த்துட்டு கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேசியை லைட்டாக வறுத்துட்டு அப்படியே கையால்